கார்த்தி. நான் வந்து எண்ணூரில் இருக்கோம். நாங்கள் தொடர்ச்சியாக வந்து நம்ம ஏகே சாரோட படத்துக்கு வந்து தொடர்ச்சியாக ஏதாவது ஒரு நம்ம கட் அவுட்டு பேனர் அந்த மாதிரி நம்ம இருந்தோம். இந்த வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரே சொல்லிட்டாரு, நீங்கள் எப்போ வாழ போகிறீங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால் இந்த வாட்டி நாங்கள் கட் அவுட்டு பேனர் அந்த மாதிரிலாம் நாங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு யாருன்னா வாழ வைப்போம் அப்படின்ற மாதிரி நாங்கள் ஒரு கான்செப்ட்டுக்கு வந்தோம். ஸோ அவர் சொல்லி நாங்கள் கேட்டு ஆகணும் அப்படின்னு அவர் ஒழுக்கமாக நம்மளை நடத்திட்டு இருக்காருனால, ஸோ அவர் சொன்ன அந்த வார்த்தைக்காக நாங்களும் வாழ்ந்து இன்னொருத்தவங்களும் வாழ வைக்கணும்னு ஒரு முயற்சி எடுத்தனால எங்கள் கையில் வந்து இந்த குழந்தைங்களை வந்து எங்ககிட்ட கொடுத்தது வந்து தமிழக வெற்றி கழக மாவட்ட நிர்வாகிகளான காட்வின். அவங்க வந்து எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து சென்னை கிண்டி வரைக்கும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காண்டி வந்தாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா எஸ்எம்இ நோயால் பாதிக்கப்பட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்க ஒரு 7 குழந்தைங்களுக்காக கன்னியாகுமரியிலேருந்து கிண்டி வரைக்கும் நடந்தே வந்தாங்க. ஸோ அவங்களோட இன்ஸ்டா ரீலெல்லாம் பார்த்துட்டு நம்ம அவங்களுக்கு கால் பண்ணி கேட்கும்போது இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்க நாங்கள். ஸோ நாங்கள் வழக்கமாக இந்த மாதிரி படத்துக்கெல்லாம் பண்ணுறதை விட்டுட்டு இந்த வாட்டி இந்த குழந்தைங்களுக்கு பண்ணலான்னு சொல்லிட்டு எப்போவுமே எங்களுக்கான ரொம்ப சப்போர்ட் வந்து எம்எஸ்எம் திரையரங்கம் வந்து அமிர்தம் திரையரங்கம் வந்து எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக போய் கேட்டோம். உடனே எங்கள் ஓனர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கப்பா, குழந்தைங்க நான் சப்போர்ட் பண்ணுறேன்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் இந்த வாட்டி இங்கே கட் அவுட் பேனர் எல்லாமே நாங்கள் அவாய்ட் பண்ணிட்டோம். ஸோ இங்கே இருக்க எல்லா பேனர்லேயும் குழந்தைங்களோட QR கோடு, அவங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில் எல்லாமே போட்டிருக்கோம். எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களோட பேரண்ட்ஸோட QR கோடு தான், அவங்க பேரண்ட்ஸோட அக்கௌண்ட் நம்பர் தான். இந்த குழந்தைங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா 16 கோடி நிதி தேவைப்படுது. ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம், அப்புறம் கடலூர் மாவட்டம், இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சீரியஸாக தான் இருக்காங்க. ஸோ அந்த குழந்தைங்களுக்கு எதாவது உதவி பண்ணணும்னு நம்ம இந்த மாதிரி தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருக்கோம். சில வந்து எங்கள் கூட சேர்ந்து நிறைய பொதுமக்களும் சமூக ஆர்வலும் இணைஞ்சு இருக்காங்க. ஸோ அவங்களோட நம்ம சேர்த்து திருவத்தூர் இருக்க எங்கள் சத்யானன் இருக்கிறாரு. அவர் பார்த்திங்கன்னா அப்போது ஏகே சார் மன்றம் வச்சுருக்கும் போதும் அவர் எங்கள் கூட இருந்தார். இப்போவும் அவரோட சப்போர்ட்டில் தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த குழந்தைங்களுக்கு நிதி திரட்டுற வகையில் வர வியாழக்கிழமை படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ அன்றைக்கி இந்த தேட்டர் வரவங்க எல்லார் கையிலையும் இந்த QR கோடை கொடுத்து முடிஞ்ச வரைக்கும் உங்களால் முடிஞ்ச ஒரு 10 ரூபா அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் பண்ணாலே போதும். எவ்வளோ கோடிக்கணக்கில் சினிமாவில் கொடுக்குறீங்க. ஸோ நீங்கள் உட்காந்து இந்த டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது, நீங்கள் கொடுக்குற இந்த 10 ரூபா அந்த குழந்தைங்கள உயிரை காப்பாற்றும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் முயற்சியில் இறங்கியிருக்கோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து இணைஞ்சு பண்ணால் மட்டும்தான் இந்த உயிர்களை நம்மளை காப்பாற்ற முடியும். நம்மளை நம்பி மட்டும்தான் இந்த உயிர்கள் இந்த மண்ணில் பிறந்திருக்கு. அந்த உயிர்களை காப்பாற்றணும். பெற்றோரோட கண்ணீரை நம்ம துடைக்கணும். உயிர்களை காப்பாற்றுறதுக்கு என்ன முயற்சியோ இந்த விடாமுயற்சி படத்து மூலிமா நம்ம ஆரம்பிக்கலான்னு இருக்கோம். ஸோ உங்களோட சப்போர்ட் வர வியாழக்கிழமை இந்த படத்துக்கு இந்த எம்எஸ்எம் திரையரங்கு வரவங்க எல்லாருமே உங்கள் கையில் நாங்கள் கொடுத்துருக்க அந்த ஸ்கேனர் மூலியமாகவும் வெளியே நாங்கள் வச்சுருக்க பேனர் மூலியமாக ஸ்கேனர் மூலியம் அக்கௌண்ட் டீட்டெயிலும் கொடுத்துருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் உங்களால் 10 ரூபாவோ இல்லை அதுக்கு மேலே முடிஞ்சாலும் பண்ணிட்டு போங்க. குழந்தைங்க உயிரை காப்பாற்றுற மாதிரி துணையாக இருங்க. இல்லை, இது வரைக்கும் நாங்கள் வந்து 7 குழந்தைங்க அவங்க கொடுத்தாங்க. அவங்க காட்வின்றவங்க பார்த்திங்கன்னா 40 குழந்தைங்க அவங்கக்கிட்ட இருக்காங்க. இந்த மெடிக்கல் செலவுக்காக எஸ்எம்ஐ நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைங்கன்னு பார்த்திங்கன்னா நம்ம கீழே 7 குழந்தைங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் இப்போ நம்ம இங்கே எம்எஸ்எம் தேட்டரில் முதல் முயற்சியாக எம்எஸ்எம் தேட்டரில் நாங்கள் ஒரு அட்டெம்ப்ட் பண்ணுறோம். ஸோ இது நல்லபடியாக இங்கே இருக்க அந்த 4 குழந்தைங்களுக்கு ஓரளவு நல்லா போகுது அப்படின்னா அடுத்தடுத்து முயற்சி பார்த்திங்கன்னா எல்லா திரையரங்குகளும் இப்போ ரோகிணி, அதுக்கப்புறம் திரைத்துறையை சேர்ந்தவங்க எல்லா மன்றத்தையும் நாங்கள் மீட் பண்ணலாம் இருக்கோம். எல்லாம் விஷால் ரசிகருங்க, ஒரு விஜய் சார் ரசிகருங்க எல்லாம் மீட் பண்ணி சொல்லுவோம். அப்புறம் திரையரங்க உரிமையாளர்கள்ட்டு நாங்கள் கோரிக்கை வைக்கலான்னு இருக்கோம். ஏன்னா இந்த தேட்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கியூப் மூலிமா நம்ம ஸ்க்ரீனில் இந்த குழந்தைங்களோட வீடியோ நம்ம டெலிகாஸ்ட் பண்ணுறோம். ஸோ அந்த வீடியோவில் எல்லா தேட்டர்லேயும் நம்ம போட்டு ஒரு அவேர்னஸ் கொடுத்து எல்லா தேட்டர்லேயும் இந்த மாதிரி நம்ம பண்ணலாம் இருக்கோம். அடுத்த கட்ட முயற்சி எங்களுக்கு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுக்க இருக்க இந்த சென்னையில் இருக்க எல்லா திரையரங்குகளும் இந்த குழந்தைங்களை அந்த ஸ்க்ரீனில் நாங்கள் பண்ணிவிட்டு அங்கே இருக்க எல்லார் மூலியமாக இந்த QR கோட் மூலியமாக இல்லை நிதி தேர்தல் வகையில் நாங்கள் ஈடுபட்டிருக்கோம். அடுத்த முயற்சி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.